தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 327 கோடி ரூபாய் செலவில் 5 திட்ட பகுதிகளில் கட்டப்பட உள்ள 2404 அடுக்குமாடி குடியிருப்புகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் அடிக்கல் நாட்டி வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நகர்ப்புறங்களில் வாழும் ஏழை எளிய மக்களின் வீட்டிற்கான கனவை நிறைவேற்ற அடுக்குமாடி குடியிருப்புகளை வழங்குவது மட்டுமல்ல, அவர்களுக்கு கண்ணியத்தோடு நம்பிக்கையையும் நல் வாய்ப்பையும் நிறைந்த எதிர்காலத்தையும் உருவாக்குவதில் அனைத்து மாநிலங்களுக்கும் தமிழகம் ஒரு முன்னோடியாக திகழ்ந்து வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று திருநெல்வேலி மாவட்டம் கலைஞர் நகர் திட்ட பகுதியில் 59.39 கோடி மதிப்பீட்டில் 468 குடியிருப்புகளுக்கும், பெரியார் நகர் திட்ட பகுதியில் 63.45 கோடி மதிப்பீட்டில் 504 குடியிருப்புகளுக்கும், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் ஆச்சாரிய வினோபா பாவே திட்ட பகுதியில் 66.24 கோடி மதிப்பீட்டில் 480 குடியிருப்புகளுக்கும், அண்ணா நகர் திட்ட பகுதியில் 57.04 கோடி மதிப்பீட்டில் 432 குடியிருப்புகளுக்கும், ஆசிய வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஆயக்காட்டூர் திட்டப்பகுதியில் 81.57 கோடி மதிப்பீட்டில் 520 குடியிருப்புகளுக்கும், ஆக மொத்தம் 327.69 கோடி மதிப்பீட்டில் 2404 புதிய குடியிருப்புகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் துவக்கி வைக்கப்படுகிறது. இதன் ஒவ்வொரு குடியிருப்பும் 400 சதுர அடி பரப்பளவுடன் ஒரு பல்நோக்கு அறை, படுக்கை அறை, சமையலறை, குளியலறை மற்றும் கழிவறை வசதியுடனும் அமைக்கப்பட உள்ளது. மேலும் இக்குடியிருப்புகளில் குடிநீர் வசதி, சாலை வசதி, தெருவிளக்குகள், விளையாட்டு பூங்கா, மழைநீர் சேகரிப்பு, கழிவுநீர் அகற்று வசதி மற்றும் நிழல் தரும் மரங்கள் போன்றவைகளும் அமைக்கப்பட உள்ளன. ஏழைகள் ஏற்றம் பெற அனுதினமும் அக்கறையோடு செயல்பட்டு வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக கட்டப்பட உள்ள 5 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று அடிக்கல் நாட்டு விழா செய்து வைக்க வாரியத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.